ஓம் நம சிவாய. சிவாய நமக. சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாள் மகா சிவராத்திரி தினமாகும். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் வரும் தேய்பிறை சதுர்த்தசி தினத்தில் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம். அன்றைய தினம் மாலை துவங்கி இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகள் நடத்தப்படுகின்றது. மகா சிவராத்திரி அன்று நாள் முழுவதும் சிவனை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும், துன்பங்கள் நீங்கும், முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சிவபெருமானின் பரிபூரண அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக மகா சிவராத்திரி விழா கருதப்படுகிறது. மகா சிவராத்திரி பூஜைகள் மாலை 6 மணிக்கு துவங்கி மறுநாள் காலை 6:30 மணி வரை நடைபெறும். மொத்தம் 4 கால பூஜைகள் நடைபெறுகின்றது. 4 கால பூஜைகளில் மிகவும் முக்கியமானது 3ஆம் கால பூஜை. இது நள்ளிரவு 12 மணிக்கு துவங்கி அதிகாலை 3 மணி வரை நடைபெறும். இந்த 3ஆம் காலத்தின் முதல் 50 நிமிடங்கள் மிக மிக முக்கியமானதாகும். இந்த நேரத்தில் செய்யப்படும் பூஜைக்கு நிசிதகால பூஜை என்று பெயர். இதுதான் சிவபெருமானை வழிபடுவதற்கு மிக மிக ஏற்ற நேரமாகும். இந்த ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி வருகின்றது. அன்றைய தினம் இரவு 12:09 மணி முதல் 12:59 வரையிலான நேரத்தில் சிவனிடம் நாம் என்ன வேண்டிக் கொண்டாலும் அது நடைபெறும். மகா சிவராத்திரி பூஜையில் 3ஆம் கால பூஜை என்பது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்ட காலமாகும். அந்த சமயத்தில் நாமும் வழிபட்டால் சிவபெருமானின் அருளும் பார்வதி தேவியின் அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் இணைந்து கடைந்த போது பொங்கி வந்த ஆழகால விஷம் மண்ணுலக மக்களை பாதிக்கக்கூடாது என்று எண்ணிய சிவபெருமான் ஆழகால விஷத்தினை தனது கண்டத்தினுள் தாங்கி நீலகண்டனாக மாறி உலகத்தை அழிவிலிருந்து காத்தது இந்த சிவராத்திரி நாளில்தான். மகிமை மிக்க மகா சிவராத்திரி திருவண்ணாமலை தலத்தில்தான் தோன்றியது என்று பலருக்கும் தெரியாது. இந்த நாளில்தான் கோடி சூரிய பிரகாசத்துடன் சிவபெருமான் லிங்க வடிவில் திருவண்ணாமலையில் தோன்றினார் என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அக்னியில் இருந்து வெளியில் வந்த சிவபெருமான் லிங்கோத்பவர் வடிவில் காட்சி கொடுத்தார். இதனால் திருவண்ணாமலையில்தான் முதலில் லிங்க வழிபாடு தோன்றியது. மாசி மாத சிவராத்திரி அன்று இந்த நிகழ்வு நடந்ததால் அது மகா சிவராத்திரி என்று சிறப்பித்து கூறப்படுகிறது. திருவண்ணாமலையில் இருந்துதான் லிங்கோத்பவர் வழிபாடும் மகா சிவராத்திரி கொண்டாட்டமும் மற்ற தலங்களுக்கும் பரவியது. சிவபெருமானுக்குரிய முக்கிய 25 வடிவங்களில் முதலாவது அமைவது லிங்கோத்பவர் வடிவம்தான். லிங்கம் என்பது சிவ வடிவம். அந்த லிங்கத்தில் இருந்து தோன்றிய உருவம்தான் லிங்கோத்பவர். சிவபெருமான் முதலில் உருவம் இல்லாமல் அருவமாகத்தான் இருந்தார். ஆனால் உலக உயிர்கள் முன்பு தோன்ற நினைத்த போது அருவுருவாகவும் பிறகு உருவமாகவும் தோன்றினார். அருவத்துக்கும் உருவத்துக்கும் இடையில் நின்றதே உருவமாகும். இதுதான் திருவண்ணாமலையில் நெருப்பு பிளம்பாக நின்ற லிங்கோத்பவர் உருவமாகும். எனவேதான் திருவண்ணாமலையில் லிங்கோத்பவர் வழிபாடு மிக மிக சிறப்பானதாக கருதப்படுகிறது. மகா சிவராத்திரி நாளில் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான சிவ ஆலயங்களில் 3ஆம் ஜாம பூஜையை லிங்கோத்பவருக்குரிய பூஜையாக நடத்துகிறார்கள். லிங்கத்தில் இருந்து வெளிப்பட்டு அருவுருவமாக லிங்கோத்பவர் அருள் பாலித்த காலமாக இதை சொல்கிறார்கள். ஆனால் திருவண்ணாமலை தலத்தில் மட்டும் மகா சிவராத்திரியில் 2ஆம் ஜாம பூஜையை லிங்கோத்பவருக்குரிய பூஜையாக நடத்துகிறார்கள். லிங்கோத்பவர் முதலில் திருவண்ணாமலையில் தோன்றியவர் என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் மற்ற தலங்களுக்கும் முன்பாக 2ஆம் ஜாமத்திலேயே திருவண்ணாமலையில் பூஜைகள் நடத்தப்படுகிறது.
உலக உயிர்கள் நான், எனது என்பன போன்ற ஆணவம், அகந்தை கொள்ளாமல் தானும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சிறு அணுவே என்பதை உணர்ந்து புரிந்து கொள்வதே லிங்கோத்பவர் வடிவத்தின் தத்துவமாக உள்ளது. இந்த வடிவை வழிபட்டால் உடல் நலமும் மோட்ச பிராப்தமும் கிடைக்கும். திருவண்ணாமலையில் மகா சிவராத்திரி அன்று கோவில் வளாகம் முழுவதும் பக்தர்கள் லட்சதீபம் ஏற்றி வைப்பார்கள். லட்சதீபத்தை பார்ப்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். கிரிவலம் வரும் பக்தர்கள் மகா சிவராத்திரி தினத்தில் மட்டும் வில்வ கூடையை ஏந்தியபடி கிரிவலம் செல்வது வித்தியாசமான ஒன்று. நெருப்பு மலையாக இருக்கும் சிவபெருமானை குளிர்ச்சிப்படுத்த பக்தர்கள் கூடை கூடையாக வில்வம் எடுத்து செல்கிறார்கள் என்பது ஐதீகமாகும். சிவபெருமான் திருவண்ணாமலையில் 2 தடவை ஜோதி ரூபமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். மாசி மாதம் விஷ்ணு பிரம்மாவின் ஆணவத்தையும் அகந்தையையும் விரட்ட நெருப்பு பிளம்பாக வந்தார். கார்த்திகை மாதம் அம்பாளுக்கு தன் இடப்பாகத்தில் இடம் கொடுத்த போது ஜோதி சுடராக வந்தார். மாசியில் நெருப்பு பிளம்பு, கார்த்திகையில் ஜோதி சுடர். சிவபெருமான் ஜோதி ரூபமாக வெளிப்பட்டதால் தான் திருவண்ணாமலை தலம் அக்னி தலம் என்ற சிறப்பை பெற்றுள்ளது. ஒரு யுக முடிவில் உயிரினங்கள் யாவும் அழிந்தன. உலகு நீரில் மூழ்கிய போது ஒரு திட்டையான இடத்தில் பரமசிவனும் பார்வதியும் தோன்றி உலகை காத்தனர். இந்த இடம் கும்பகோணத்திலிருந்து தஞ்சாவூர் செல்லும் வழியில் உள்ள தென்குடி திட்டை என்ற இடமாகும். இங்கே குரு பகவானுக்கு தனி சன்னதி உள்ளது. இத்தல மூலவர் வசிஷ்டேஸ்வரர் மீது எப்போதும் நீர் விழுந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆலயத்தில் மகா சிவராத்திரி அன்று பூஜையில் கலந்து வழிபாடு செய்யலாம். மகா சிவராத்திரி தினத்தன்று அபிஷேகத்துக்கு உரிய பொருட்களை வாங்கி ஆலயத்துக்கு கொடுப்பவர்கள் பரமானந்த நிலையை அடைவார்கள் என்பது ஐதீகம். ஊத்துக்கோட்டை அருகில் உள்ள சுருட்ட பள்ளியில் மட்டுமே சயன கோலத்தில் ஈசன் உள்ளார். சிவராத்திரி தினத்தன்று அங்கு ஈசனை வெள்ளி அங்கியில் தரிசனம் செய்யலாம். சிவராத்திரி தினத்தன்று சிவபுராணம், தேவாரம் மற்றும் திருமுறைகள் படிப்பது மிகவும் நல்லது. சிவராத்திரி தினத்தன்று மாலை சூரியன் மறைந்ததில் இருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவ பூஜை செய்பவர்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். ஒரு வருடம் சிவராத்திரி விரதம் இருப்பது என்பது 100 அஸ்வமேத யாகம் செய்த பலனும் பல தடவை கங்கா ஸ்நானம் செய்த பலனும் தரவல்லது. சிவராத்திரி அன்று கலச பூஜையுடன் லிங்கமும் வைத்து வழிபடுவது கூடுதல் பலன்களை தரும். வேடன் ஒருவன் காட்டில் மான் ஒன்றை வேட்டையாட முயன்றான். அந்த மான் தப்பி ஓடி வில்வவனேஸ்வரர் கோவிலில் தஞ்சம் புகுந்தது. அங்கு தவத்தில் இருந்த முனிவர் மானுக்கு அபயமளித்தார். இதனால் ஆத்திரம் அடைந்த வேடன் முனிவரை தாக்க முயன்றான். முனிவர் சிவபெருமானை வணங்க சிவன் ஒரு புலியை அனுப்பினார். புலி வேடனை துரத்தியது. புலிக்கு பயந்து வில்வ மரத்தின் மீது ஏறினான். அன்றைய தினம் சிவராத்திரி. புலி மரத்தின் அடியிலேயே இருந்ததால் தூங்காமல் இருக்க மரத்திலிருந்து வில்வ இலையை பறித்து கீழே போட்டுக்கொண்டு இருந்தான். வேடன் வில்வ இலையை கீழே போட்ட இடத்தில் சிவலிங்கம் ஒன்று இருந்தது. இதனால் மகா சிவராத்திரி அன்று 4 கால வேளையிலும் தூங்காமல் இருந்து சிவனை பூஜித்த பலன் அவனுக்கு கிடைத்தது. இந்த நிகழ்வு நடந்த திருவைகாவூர் வில்வவனேஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரி அன்று 4 கால பூஜைகளிலும் பங்கேற்று வழிபாடு செய்யலாம். இந்த இடம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மார்க்கண்டேயனின் உயிரை காக்க சிவன் யமனை காலால் உதைத்தார். அதன்பின் யமனை உயிர்ப்பிக்க தேவர்கள் வேண்டினர். அந்த நாளே சிவராத்திரி என்று கூறப்படுகிறது. அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் பெற்றதும் கண்ணப்பர் தனது கண்ணினை அழித்து ஈசனிடம் மோட்சம் பெற்றதும் மகா சிவராத்திரி நாளில்தான். சிவராத்திரி நாளில் சிவன் கோயில்களுக்கு சென்று வழிபட்டால் மன அமைதி, வாழ்க்கையில் முன்னேற்றம், தீய சக்திகள் வேரோடு அகலுதல் போன்ற நன்மைகள் உண்டாகும் என்பது ஐதீகம். சிவராத்திரி விரதத்தால் நமது புலன்களை வென்று மனதை அடக்கி நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியம் பெறலாம்.
சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அவை நம்மை விட்டு நீங்கிப் போகும் என்பது நம்பிக்கை. சிவராத்திரி என்று சிவ வழிபாட்டில் ஈடுபட்டு வாழ்வில் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறுவோமாக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.